அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. இயேசுவின் உயிர்ப்பு நமக்கான புதிய வழியை திறந்துள்ளது. நமது அன்றாட பணிகள் வழியாக நாம் ஒருவருக்கொருவர் அன்பில் வாழ வேண்டும் என்பதும், முக்கியமான தருணங்களில் சுயநலத்தை மறந்து பிறரன்பு பணியாற்ற வேண்டும் என்பது நமக்கான இயேசுவின் உயிர்ப்புச் செய்தியாக அமைகிறது. கர்தினால் வின்சென்ட் எனைச்சோல்ஸ் இயேசுவின் உயிர்ப்பில் நாம் புதியதொரு வெற்றியை கொண்டாடுகின்றோம் என்றும், அது நமக்கொரு புதிய மற்றும் அற்புதமான வழியை திறந்துள்ளது என்றும் கூறினார். கர்தினால் வின்சென்ட் நிக்கல்ஸ். மார்ச் 31 இஞ்ஞாயிறு இங்கிலாந்தின் வெஸ்ட்மினிஸ்டரிலுள்ள மறைமாவட்ட பேராலயத்தில் நிகழ்ந்த உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியில் வழங்கிய மறையுரையில் இவ்வாறு கூறிய கர்தினால் நிக்கல்ஸ் அவர்கள், சாவை வென்று உயிர்த்தெழுந்த இயேசு நமது வாழ்வின் மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கின்றார் என்று உரைத்தார். இயேசு இப்புவியில் வாழ்ந்த நாட்களில் இந்த உண்மையான வாழ்க்கை முறையின் படிப்பினைகளை வாழ்ந்து காட்டினார் என்றும், சேவை மற்றும் தியாகம் என்ற 2 வார்த்தைகளில் அவற்றை சுருக்கமாக கூறலாம் என்றும் உரைத்த கர்தினால் நிக்கல்ஸ் அவர்கள், இதுவே மகத்துவத்திற்கான பாதையாகும் என்றும், இது இயேசுவின் பாதம் கழுவுவதிலும் சிலுவை பலியிலும் வெளிப்பட்டது என்றும் எடுத்துக்காட்டினார். இந்தச் சேவை மற்றும் தியாகத்தின் வழியாக ஒன்றிணைந்த மனநிலையில் வறுமையை ஒழிக்கவும், போரிடும் இருதரப்பினரிடையே அமைதியை ஏற்படுத்தவும், இல்லம் மற்றும் சமுதாயத்தில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தவும் முடியும் என்பதால், இவை 2இன் வல்லமை நம் உலகில் ஊற்றப்பட வேண்டுமென இறைவேண்டல் செய்வோம் என்றும் கேட்டுக்கொண்டார். கர்தினால் நிக்கல்ஸ். பயனைத் தவிர வாழ்க்கைக்கு வேறு அர்த்தம் இல்லை என்பதால், பிறருக்கு பயன்படாத வாழ்க்கையை தக்கவைப்பதில் வளங்களை வீணாக்காமல் இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய கர்தினால் நிக்கல்ஸ் அவர்கள், அந்த இழிவுபடுத்தும் கண்ணோட்டத்திலிருந்து இயேசுவின் உயிர்ப்பு நம்மை விடுவிக்கிறது என்றும், இயேசுவின் உயிர்ப்பை மரணம் தனது பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்றும் விளக்கினார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.